அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். இந்த வீடியோவில் வீட்டிலே கொத்து பரோட்டா எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. பரோட்டா எப்போவுமே வந்து லெஃப்ட் ஓவர் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாவே ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது வந்து கொத்து பரோட்டா தான். அது நெக்ஸ்ட் டே வந்து கண்டிப்பாக ஒன்று பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கும், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக இருக்கும். கொத்து பரோட்டா தான் நான் பண்ணுவேன். அதே என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு எப்படி கொத்து பரோட்டா பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கையாலே பிச்சு போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கத்திரிக்கோலாக கூட நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தது மிக்சியில் போட்டு ஒரு 2-3 பல்ஸ் வந்து பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கொத்து பரோட்டா செய்வோம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பிச்சு போட்டேன். இப்போ இதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதை விட சின்ன சின்னதாக உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ மிக்சியில் போட்டுட்டு ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்தோன்னா அந்த அந்த எப்போதுமே கொத்து பரோட்டா நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ இருக்கிற அந்த ஷேப்பு கிடச்சிரும். ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் தான். ஒரு பல்ஸ் கொடுத்தோன்னே பாருங்கள் எப்படி சின்ன சின்னதாக வந்துருச்சுன்ட்டு. இப்போது நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கடாயில் வேணுங்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் வேண்டாலும் கூட சேர்த்துக்கலாம். நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிட்டேன். நெய் கண்டிப்பாக நான் வந்து எல்லா டிஷ்லேயும் கண்டிப்பாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிப்பேன். இப்போ 2 பெரிய பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டேன். இல்லை இந்த ஷேப்பில் வேணால் நீட்டாக தான் கட் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நீட்டாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து ரொம்ப வதங்கலாம் கூடாது, அந்த கண்ணாடி பாத்திரத்துக்கு வரலாம் கூடாது. கொஞ்சம் வெங்காயம் வந்து முழிச்சிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த பைட்டு, அந்த வெங்காயத்தோட பைட்டு நம்மளுக்கு கிடைக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட வந்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக. இப்போது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கொத்து பரோட்டாவில் மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், சாப்பிட டெம்டிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே அரைக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ஒரு வாரத்துக்கெல்லாம் வச்சுலாம் வந்து யூஸ் பண்ணாவே அதோட வாசனை போயிடும். நெக்ஸ்ட் வந்து தேவையான அளவு கருவேப்பிலை. நான் கொஞ்சமாக தான் கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது 2 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக நான் கட் பண்ணிக்கிட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். இது ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது. அந்த ஒரு மாதிரியாக மசிஞ்சு அந்த கிரேவி அந்த மாதிரிலாம் வரவே கூடாது. வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்து நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு தென்படணும். அந்த அளவுக்கு தான் நம்ம வதக்கிக்கணும். இப்போது லைட்டாக வதக்கிக்கிட்டு அந்த தக்காளியோட ஜூஸ் வந்து அதில் இறங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் குழி மாதிரி வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நான் ஒரு முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் முட்டை அதிகமாக எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு முட்டை போதும்னு தோணுச்சு, அதனால் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ முட்டையை ஊற்றின உடனே வந்து அதை நம்ம களைச்சி விட்டுறக்கூடாது. அப்படி களைச்சி விட்டுட்டா அது நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரியாக குழண்டு போயிடும். இப்போ வந்து அதிலே கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கலாம், இல்லை மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கறி மசாலா சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கீழே வெந்ததுக்கப்புறம் லைட்டாக அப்படியே கிளறி விடணும். இப்போ பாருங்கள், லைட்டாக கிளறி விடும் போது ஒரு கொஞ்சம் உதிர்த்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது வந்து முட்டை நல்லா உதிரியாக வர மாதிரி, அதை ஸ்க்ராம்பிள் வர மாதிரி நம்ம நல்லா வந்து அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து முட்டை நல்லா வேகும், வெந்து தனித்தனியாக உதிரியாக வரும். அது உதிரியாக வர வரைக்கும் நம்ம வந்து அடி பிடிக்காமல் நம்ம வந்து அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதிரியாக நல்லா வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி திருப்பி நடுவில் கொஞ்சம் இடம் விட்டு ஓரமாக மசாலா வச்சுட்டு இப்போது அந்த நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பரோட்டா, அதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கிளறி விட வேண்டியதுதான். இப்போ நீங்கள் கிளறும் போது மசாலாவில் எண்ணெய் நெய் பற்றாமல் இருந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த ட்ரையாக இல்லை,
ஸோ அதனால் அந்த ஆயிலே போதும்னு சொல்லிட்டு நான் இதிலே வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உப்பு, உரப்பு எல்லாம் இப்போவே இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம மேற்கொண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு கிளறி விட்டுடலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொத்து பரோட்டா ரெடி. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சிக்கலாம். எங்கள் ஊர் சைட்லாம் கொத்து பரோட்டானாவே எலுமிச்சம்பழம் கண்டிப்பாக புழிஞ்சி தான் சாப்பிடுவோம். இல்லை இதில் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறா இருந்தாலும் நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எம்மியான கொத்து பரோட்டா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.